சென்னை புரசைவாக்கம் பகுதியில் பெரும்பாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தே காணப்படும். தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் வழக்கத்திற்கு மாறாக மும்மடங்கு மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும். ஷாப்பிங் மால்கள், ஜவுளி கடைகள் போன்றவை அணிவகுத்திருக்கும் இதே பகுதியில் சாலையோரங்களில் சிறு சிறு கடைகள் முளைத்து பொதுமக்களுக்கு இடையூறாக அமைந்துள்ளது. குறிப்பாக தானா சாலையில் கரும்பு ஜூஸ் வியாபாரம், மண்பானை வியாபாரம், பழம், பூக்கள், காய்கறி வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. மக்களின் அன்றாட தேவைகளுக்கானதுதான் என்றாலும் நடைபாதை மற்றும் சாலையை ஆக்கிரமித்து சிலர் கடை நடத்தி வருகின்றனர். 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் அதிகம் செல்லும் இந்த வழியில் கடைகளால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் உண்டாகிறது. இது தவிர சாலையை கடக்க முயற்சி செய்பவர்களுக்கு பெரும் சவாலாகவே அமைந்துள்ளது. இதனால் முதியவர்கள், குழந்தைகள் சில நேரங்களில் விபத்தில் சிக்கும் சூழலும் நேர்கிறது. சாலையின் இரு புறங்களிலும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கும் கடைகளை சென்னை மாநகராட்சி அப்புறப்படுத்துமாறு புரசைவாக்கம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த ஸ்கூல் டைம்ல ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ரோடு கிராஸ் பண்ண முடியல, கொல்ல முடியல. ஒருத்தங்க வந்தாலும் மெதுவாக வரமாட்டேங்கிறாங்க, வேகமாக வராங்க. வேகமாக வந்தால் அது என்ன குழந்தைங்களுக்கும் அடிப்படும், போகிற கஸ்டமருக்கும் அடிப்படும். நித்தவொடனே கையை காட்டி போனோடனே நிற்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுன்னு வந்து இது பண்ணுங்க, கேட்டாங்க நீங்கள் பார்த்து வாங்க, நம்ம எவ்வளோ தான் பார்த்து வர முடியும். ஸ்கூல் டைம் வேறு ஆகுது, அந்த டைம் நம்ம பார்த்து இது பண்ண முடியும். வருவ தானே பார்த்து வரணும். சொல்லுங்கள், இந்த சைடு வந்தாலும் இடிச்சிட்டு போகிறாங்க, அந்த பக்கம் வந்தாலும் இடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் எங்கே தான் நின்று நாங்கள் ரோட்டு கிராஸ் பண்ணுவோம். ஓரமாக நின்னா கூட வந்து இடிச்சு தான் போகிறாங்க. கடைகளை நடத்தி வருபவர்கள் நாளுக்கு நாள் இடத்தை ஆக்கிரமித்து வருவதால் சாலை மிக குறுகி போய் விட்டதாக கூறுகிறார் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர். முன்னமாரி இல்லைங்க, இந்த இடம் முன்னமாரி இல்லைங்க. நடப்பாட கடை ரோட்டுக்கு தான் வந்துட்டாங்க. அதனால நாங்கள் ஆட்டோ ஓட்டினோம், ஒரு 2 வீலர் ஓட்டுவோம். அவங்க ரோட்டுக்கு தான் கடை வச்சுருக்காங்களே தவிர நாங்கள் பிளாட்பாத்தில் வண்டி ஓட்ட முடியாது, புரியுதுங்களா? அதனால் ரோட்டோரம் இருக்கிற கடைகளை அகற்றினா ரோடு ஃப்ரீயாக இருக்கும், இங்கே ஆக்சிடென்ட்டை தவிர்க்கலாம். சாலையில் கடை நடத்தி வருபவர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுரை வழங்குவதோடு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள கடை நடத்தும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. போக்குவரத்து நெரிசலையும் வாகன விபத்துகளையும் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா சென்னை மாநகராட்சி? மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் சுரேஷ்.